சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய லக்னம் தலையெழுத்தை மாற்றுமா? நிறைய பேர் சொல்றாங்க, லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ லக்னம் நம்ம தலையெழுத்து எப்படி மாத்துமா மாத்தாதான்? இதை பத்தி நமக்கு கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக கோயம்புத்தூர்ல இருந்து சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய ஜோதிடர் அன்புக்குரிய மகாலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அவர்களை நம்மளுடைய நேயர்களுக்கு தெளிவான விளக்கம் தருமாறு அன்போடு வரவேற்கிறோம். ஓம் விக்னேஸ்வராய நமக. லக்னம் தலையெழுத்தை மாற்றுமா என்ற தலைப்பை இப்பொழுது நான் சரம் சிரம் உபயம் இந்த 12 லக்கணங்களையும் நான் 3 லக்கணமாகவே பிரித்து இப்போ அதுக்கு பலன் சொல்கிறேன். இந்த 3 லக்கணம், இந்த சரம் சிரம் உபயம், இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க அனைவருமே இந்த 3 லக்கணம் சரம் சிரம் உபயத்தில் தான் பிறந்திருப்போம் ஆச்சுங்களா. அப்போ அந்த சரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றுக்கொன்று, அதாவது சரம் சிரம் உபயம் ஒன்றுக்கொன்று நம்மளுக்கு உதவியாக இருந்து நம்மளை வழிநடத்தி நம்ம இளமையிலிருந்து, அதாவது இளமை நடுமை முதுமை வரைக்கும் நம்ம எண்ணங்களே நம்மளை செயல்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம எண்ணங்களாகட்டு பருவகாலங்கள், நம்ம நட்சத்திரங்கள் உடல் பாகம், அப்போ உடல் பாகம் இளமை நடுமை முதுமை, இது போலத்தான் நம்மளுக்கு யோகங்கள் எப்படி கொடுக்கிறது என்றால், இளமையில் எப்படி லக்கணம் வேலை செய்கிறதோ, சரம் என்றால் மேசம், அந்த கடகம் துலாம் மகரம், இப்போ இந்த லக்கணங்கள்லாம் சரலக்கணம் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் இளமையில் எப்படி செய்யும், அது நடுமையில் எப்படி செய்யும், முதுமையில் எப்படி செய்யும்னு அந்த எண்ணங்களே நம்மளை தீர்மானிக்குது. இப்போ நான் முதல்ல லக்கணம் தான் வருது, சரி இன்றைக்கு நான் முதலாக இந்த ஜோதிடத்தில் பேசுறதுனால முதல்ல லக்கணத்தை பற்றியே பேசிடுவோம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த சரம் சிரம் உபயம்ங்கிற லக்கணத்தையே நான் பேசுறதுக்கு தொடங்கியிருக்கிறேன். இந்த சரலக்கணம் என்றால் அப்படின்னா, சரம் என்றால் எப்பொழுதுமே அந்த சரலக்கணத்துக்காரர் எப்போ பார்த்தீங்கன்னா, சரம்ங்கிறது நம்ம மேசத்தில் வரும், கடகத்தில் வரும், துலாமில் வரும், அதே மாதிரி மகரத்தில் வரும். இந்த சரலக்கணக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நாளைக்கு ஒரு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க நாளைக்கு இத்தனை மணிக்கு போகணும்னா அதில் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே போயிடுவாங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு முடிப்பாங்க, அந்த நேரத்துக்கு போயிடுவாங்க, சொன்னது சொன்ன மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் இந்த சரலக்கணம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு என்ன நடக்குமோ அதை முன்னத்தினாலே முன்கூட்டியே அதைய தீர்மானம் பண்ணி அதை செய்யக்கூடியவங்க தான் சரலக்கணமாக இருந்து அவங்க அதை நிலைவர செய்வாங்க. அந்த லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உயிர், நம்மளுடைய எண்ணங்கள், இது எல்லாமே நம்மளை செயல்படுத்த வைக்கிறது தான், நம்மளை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போக வைக்கிறதும் நம்ம எண்ணங்களே தான். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம்னா லக்கணம் சிரலக்கணம் அப்படிங்கிறது எதையும் நிலைபெற செய்கிறது. ஒரு அசையா சொத்தாகட்டு எதையுமே ஒரு அசையா பொருள், அசையா சொத்து நிலைத்து நிற்கக்கூடியது, காலம் கடந்து பேர் சொல்லக்கூடியது, காலம் கடந்து அந்த சொத்துக்கள் நிலைத்து நிற்பது சிரலக்கணம். சரலக்கணத்துக்காரர் யாராவது இருக்கிறீங்களா? சரலக்கணம் அவர் சரலக்கணம். நம்ம விஜயண்ணா அவர்கள் சரலக்கணம். அப்போ சரலக்கணம்னா அவர் பேச்சே பார்த்தா என்ன வெடிக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த என்னன்னா நம்ம அதிரது சொல்லலாம். அப்போ நம்ம இங்கே சங்கத்துக்கே அதற மாதிரி பேசுகிறாருல்ல, அவர் பேச்சாட்டம் நானுமே நல்லா கேட்பேன். அதனால பார்த்தீங்கன்னா சரம் எப்படின்னா அந்த சுறுசுறுப்பு, எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முன்கூட்டியே அந்த செயல்பாட்டுகளை அவர் திட்டமிட்டு அதை செயல்படுத்துறாரு. மறுநாள் என்ன செய்யணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சரியாக அதை செய்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக. சரலக்கணத்துக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சரமாக சொன்னோம். அடுத்தது சிரம் அப்படிங்கிற போது கொஞ்சம் மெதுவாக வருவாங்க. அந்த சிரம் அப்படிங்கிறது அதாவது நான் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் வருவாங்கன்னா கொஞ்சம் பின்னால் வருவாங்க. அவங்க என்னன்னு சொன்னால் எதையுமே நல்லா யோசிப்பாங்க. ஒரு சொத்து பத்துக்களை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா சிரலக்கணக்காரர் நல்லாவே சிந்திப்பாங்க. அந்த ஆத்திரம் அவசரம் இதெல்லாம் படாமல் நிதானிச்சு செயல்பட்டு அந்த சொத்து சுகங்களை சம்பாதிப்பார்கள். இப்போ சின்ன வயசுல இளமையில நம்ம ஒரு படிப்பு அப்படிங்கிறத இளநிலை கல்வியா படிச்சாங்கன்னா 7ஆம் இடம் 9ஆம் வருதா? சிரலக்கணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்க?
சிறலக்கணம் அப்படின்னா ரிஷபம் வரு, சிம்மம் வரு, விருச்சிகம் வரு, கும்பம் வரு. அப்ப இந்த ராசிகள் எல்லாம் சிறராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிரம் அப்படின்னா நான் எதிலும் வந்து ஒரு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சிரமா நிக்கிறது. ரிஷப லக்கணம் அப்படின்னு சொன்னால அதுக்குள்ள எது ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, மிருகசீட நட்சத்திரம் இருக்குது. அப்ப ரிஷபம் அப்படின்னாலே அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன வருது, அதாவது கிணறு, குளங்கள், சின்ன நீரோடைகள். அங்க சுக்கிரன் எங்க இருந்தாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. ஆனா சுக்கிரன் வந்து எல்லாமே நெருப்பு ராசிக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குதுன்னு சொன்னா சிம்மத்துக்குள்ளேயும் மேசத்துக்குள்ளேயும் தனுசுக்குள்ளேயும். அவர் ஆனா இளம் சூடு அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து சுத்தமான நெருப்பு கிரகனும் சொல்ல முடியாது, நீர் கிரகனும் சொல்லப்படுறது இல்லை. அதாவது சூடான நெருப்பை இளஞ்சூடா பண்ணி விடுறது சுக்கிரன் பண்ணி விட்டுறாரு. நெருப்பு ராசிக்குள்ள தானே சுக்கிரன் இருக்கிறாரு. அப்ப அவர் என்னன்னு சொன்னா அந்த ஒரு பதப்படுத்தி விடுறாரு. ஒரு கோபமான இடத்திலும் கூட சுக்கிரன் எப்படி, சுக்கிரன்னா யாரு, ஒரு எப்பேற்பட்ட கோபமா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு ஒரு பெண்கள் கண்ட சாந்தமாயிடுறாரு. அப்ப சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு. சிம்மத்துக்குள்ள இருக்காரு. அரசியல்வாதி வீடுங்கிறது சிம்மம், அங்க இருக்கிறாரு. தனுசுங்கிறது பெரிய கோட்டை, மாடி வீடுகள், அபார்ட்மெண்ட். அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சுக்கிரன் தான் இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் எங்கெங்கெல்லாம் பணமும் இருக்குது, பதவி பட்டம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 9ஆம் இடம்ங்கிறது பதவி பட்டம் இதெல்லாமே வருது. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம காலபுருஷனுக்கு தனுசு வீடா வர்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள், மாடி கட்டடங்கள், இது எல்லாமே வந்து நீதிபதி, வக்கீல், கோர்ட்டு. அப்ப இது எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஆசிரியர்கள், பெரிய படிப்பாளிகள், அப்ப பெரிய பெரிய நிர்வாகம், இந்த திறமையெல்லாம் கொண்டாந்து 10ஆம் இடத்துக்குள்ளேயும் வைக்கிறது. எதுக்குள்ள 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுக்கு தொழிற்சானம், அங்க பெரிய பெரிய நிர்வாகத்துக்குள்ளே எல்லாம் போயிடும். சின்ன தொழிலெல்லாம் எங்கன்னா 4ஆம் இடத்துக்குள்ளேயும் வருது, வீடு, வண்டி, வாகனம்ங்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த பிரதானமாக கூடிய 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கிறது உபயலக்கணமாகவும் இருக்குது. அப்ப குரு வந்து நம்மளுக்கு உபயலக்கணத்திலிருந்து சிறப்பா வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, குரு வந்து ஒரு தலை சிறந்த, அவர்கிட்ட என்ன நம்மளுக்கு நல்ல அறிவுரை கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் என்ன கொடுக்குறாரு, நம்மளுக்கு நல்ல அறிவு, நல்ல பகுத்தறிவு இதெல்லாம் கொடுக்கறது. நீதிபதி, நீதி வழங்குறாரு ஆசிரியர்கள். அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள 9ஆம் இட குரு வீடா வர்றதுனால பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு அதைத்தான் சொல்றோம், நீதி வழங்குறது. நீதி வழங்குறது வந்து மகரத்துக்குள்ள வந்துடும். தீர்ப்பு வழங்குறது சனி பகவான். அப்ப சனி பகவானுடைய மகரத்துக்குள்ளதான் நீதி வழங்குறாங்க. ஆனா நீதி தேவன் எங்க கண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா துளாராசிக்குள்ளதான் சனி உச்சம் பெறாரு. ஆனா அங்கதான் வந்து அவரு கண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்க. நீதி வழங்கும் நீதி தேவன் எங்க இருக்கிறாருன்னா துளாராசிக்குள்ள உச்சம் பெறாரு. மகர ராசிக்குள்ள, அதாவது கோர்ட்டு இதெல்லாம் சொல்ல போனா வக்கீல், தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம் மகரமா தான் வரும், 10ஆம் இடமா தான் வரும். அப்போ மகரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இடம், பொருள் சார்ந்தது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு தீர்ப்பு வழங்குறது. ஒரு இடம் கேஸ் இருக்குது, வீடு, வண்டி, வாகன கேஸ் இருக்குது அப்படின்னா இதுல 3ஆம் இடத்துல இருந்து நம்ம முடிவு பண்றோம். 3ஆம் இடத்துல இருந்து முடிவு பண்ணி 4ஆம் இடம் வந்து கடகத்துக்குள்ள வந்து வீடு, வண்டி, வாகனம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ளேயும் வந்து முடியுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குள்ளேயும் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த தனுசுக்குள்ள இருந்துதான் உபயராசி தான் வேலை செஞ்சு கொடுக்குது. முன்னத்த நாள் அதை நாளைக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் வந்து முடிவெடுத்து கொடுக்கறது உபயம். அது யாரு, குருவாக இருந்து, ஒரு நீதிபதியாக இருந்து, ஒரு ஆசிரியராக இருந்து, உயர்நிலை கல்வின்னு சொல்றோம், அந்த உயர்நிலை கல்வி. அப்ப அந்த உயர்நிலை கல்விக்கு அவர் ஆசிரியராக இருந்து அங்க 10ஆம் இடத்துக்குள்ளேயுமே ஒரு நீதி வழங்குறாரு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ப இந்த சரம், சிரம், உபயம். இந்த உபயலக்கணம்னா உபயலக்கணத்துல யார் இருக்கிறீங்க, உபயலக்கணம். அப்போ உபயலக்கணம்னா எப்பவுமே உபயம் கொஞ்சம் வந்து ரொம்ப சுலோவா வர்றது. இப்போ ஒரு மிதுன ராசி அப்படின்னா வீட்டுக்கிட்ட 2 வீடு தாண்டினது டர்ன் வருதானா ஆமாம்பாங்க. அப்போ ஒரு மிதுன ராசிக்குள்ளேன்னு சொன்னா அந்த ராசிக்குள்ள பார்த்தா அந்த திருவாதிரை இருக்கு, மிருகசீரிடம் இருக்கு, அப்போ புனர்பூசம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அவரு குறியீடும் கூட ஐயா சொன்னாரு. அது மாதிரி இப்போ ஒரு சின்னங்கள் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரமா தென்னை மரம் நீங்க வீட்டுல இருந்து பார்த்தா தெரியுதுங்களான்னா தெரியுதும்பாங்க. அப்போ அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாய் வரும், ஆலயமணின்னு சொல்லுவாங்க. கண்கள் 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 அப்படிங்கிறது குறியீடவே கண்கள் வருது. அப்போ அந்த வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும், சிட்டுக்குருவி வரும். பக்கத்துல காலி இடம் இருக்குதானா ஆமாம்பாங்க. வீட்டுக்கு பக்கத்துலயே காலி இடம் இருக்குதானா ஆமாம்பாங்க. சிட்டுக்குருவி வரும்.
அப்போ புனர்பூச நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது. போன வீட்டுக்கு வருமானம் வரும் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் அந்த வீட்டுக்கிட்ட அருகாமையில் குப்பமேடு இருக்குதான்னு சொன்னாலும் ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஆமாவா அப்படிம்பாங்க. குப்பமேடு ஒரு ஓரத்தில் இருப்பீங்க, அப்போ பள்ளங்கள் பக்கத்தில் வரும். பள்ளங்கள் பக்கம் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி குளம் குட்டைன்னு சொன்ன போனால் விருச்சிக ராசிக்குள்ளேயும் வருது. இந்த ராசிக்குள்ளையெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாக வரும். இப்போ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் இதுதான் முதல் பேச்சுன்னு சொன்னார். ஆனாலும் முதல் பேச்சு மாதிரி இல்லை, நிறைய விஷயங்களை எடுத்து நான் புரிகிற அளவுக்கு நல்லா விளக்கமாக பேசியிருந்தாரு. நம்ம சங்கத்தோட சார்பில் இவருக்கு மிக்க நன்றியை சொல்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா.